ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். வாவ், வாட் அ ப்ரோமோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. எனக்கு ப்ரோமோ ரொம்பவே ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஹோப் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் விஜய் இருக்க மாட்டாரு ப்ரோமோல அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணது தான். பட் இருந்தாலும் தேடுற மாதிரி காமிப்பாங்கன்னா எதிர்பார்த்தோம் இல்லையா, மேபி அதால அடுத்த ப்ரோமோல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரெடிக்ஷன் அந்த சீனோடைய கண்டினியூட்டி வரும். குடத்தை எடுத்துட்டு போவாங்க, நிவின் வந்து தூக்கிட்டு வருவாரு அப்படின்னு தான் நம்ம கெஸ் பண்ணோம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிவின் போயிட்டு அங்கே கங்காவை யாருமே எதையுமே வேலை வைக்காம இருக்காங்க, நீ இதெல்லாம் தூக்கணுமான்னு கேட்கும்போது என் குழந்தை என்ன நான் வந்து பண்ணாலும் அவ வந்து சேஃபா தான் இருப்பாங்கன்ற மாதிரி நிவின்க்கு ஆன்சர் கொடுத்துடுறாங்க. இன்னொரு சைடு சாந்தி அத்தையோடைய ரீ என்ட்ரி வந்தாச்சு. ஸோ அவங்க வந்து அந்த குங்குமப்பூலாம் வாங்கிட்டு வராங்களே, இந்த மாதிரி குங்குமப்பூ போட்டு அந்த பிரெக்னன்சி டைம்ல கொடுப்பாங்க. அது வந்து காவேரி அவங்களுடைய அந்த கிளாஸ்லையுமே மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு ஆசைப்படும் போது உனக்கும் ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் ஆமாம் அப்படின்னு தலையாட்டும் போது க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிட்டாங்க. பட் எனிவேஸ் அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக உட்காந்துட்டு குடிக்கும் போது அவங்க சொன்ன அந்த டயலாக்ஸ் தான் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் அவங்க பெரியமாவை தான் இப்படி வந்து கவனிச்சுக்கிறாங்கல்ல. ஸோ நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து போடுவார். அது மட்டும் இல்லாமல் நீ நானும் அப்பான்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்வோம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. 3 பேரா இல்லை 4 பேரான்னு தான் தெரியல, அது மட்டும் தான் டவுட்டாக இருக்கு. பட் எனிவேஸ் இந்த பாசிட்டிவிட்டியோட இன்னைக்கு டேவை வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். இன்னைக்கு என்னுடைய லைஃப்ல ஒரு ஆஃப் த மெமரபிள் டே வந்து நடக்க இருக்கு. பிகாஸ் நான் சொன்னிருந்தேன் இல்லையா 2-3 வாரமாக உடம்பு சரியில்லைனதுக்கு மெயின் ரீசன் எங்கள் வீட்டில் வயசான பாட்டி இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹெல்த் அன்கண்டிஷனில் இருந்தாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணியே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 3-4 நாளாக அவங்க ஹெல்த்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ உங்ககிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லணும்லாம் நினச்சேன். பட் என்னால் அதை கூட சொல்ல முடியல. ஸோ அவங்க ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கவே அவங்களுடைய எல்லா சொந்தங்களும் பேரம் பேத்தி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதான் அம்மா வீட்டில் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நானுமே வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். இந்த மாதிரி பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. ஸோ அதை வந்து உங்க கூட ஹாப்பியாக நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் இப்போ தான் எங்கள் பாட்டியோட ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு பியூர் சோல் எங்களுக்காக வந்து துடிச்சிட்டு இருக்க ஒரு சோல் இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கணும் அப்படின்னு தான் நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரோமோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.